உலகம் முழுக்க பரவி இருக்கும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2025 ஆடி மாதம் 12 ராசிகள் மேஷம் முதல் மீனம் வரையிலான ஒரு 12 ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை தரும் என்பதை இப்பொழுது பார்த்து விடலாம். முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் மிகப்பெரிய நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பில், ஒரு அட்டகாசமான அமைப்பில், பண வரவருக்கு ஏற்றதாக ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்பை கொண்டு வருகிறது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதத்தில் முதல் ஒரு 10 நாட்கள் 2ஆம் இடத்துல சுக்கிரன் வலுவாக இருப்பது, 11ஆம் இடத்துல ராகு இருப்பது, 11ஆம் இடங்கள் எப்பொழுது ஒரு நிலையில் நல்ல விதமாக இருக்கிறதோ அப்போது அந்த மாதம் முழுவதுமே நல்ல அமைப்பில் பணவரவுகள் அந்த ராசிக்காரர்களுக்கு இருக்கும். உங்களுடைய யோகாதிபதியாகிய 5ஆம் அதிபதியான சூரியன் இந்த ஆடி மாதம் முழுவதும் 4ஆம் இடத்துல புதனோடு இருக்கிறார். இதுவும் ஒரு நல்ல அமைப்பு. வீடு வாகனம் போன்ற அமைப்புகள், ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் சொந்த வீடு இன்னும் அமையாதவர்களுக்கு அந்த சொந்த வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, ஹவுசிங் லோன் போன்றவைகள், வாகனத்திற்கான வீட்டுக்கான கடன்கள் அப்ரூவல் ஆகக்கூடிய நிலைமையின எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு மாதமாகவே ஆடி மாதத்தை கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. 6ஆம் இடம் மிகுந்த வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் கடந்த காலங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த கடன் தொல்லைகள் இப்போது நிச்சயமாக இருக்காது. பெரிய அளவில் கடன் தொல்லைகள் இல்லாமல் கடன்காரர்கள் நம்பக்கூடிய அமைப்பு அல்லது கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் வரக்கின்ற நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது பாக்கியங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்பு. அடுத்த மாதத்திலேயே, ஆவணி மாதத்திலேயே இதுவரைக்கும் திருமணம் நடக்காதவர்கள் திருமணம் நடைபெறுவதற்கான அடிப்படை அம்சங்கள்னு சொல்லப்படக்கூடிய இந்த நிச்சயதார்த்தம், பூ வைக்கிறது, இந்த மாதிரியான உறுதி செய்தல்னு சொல்லுவாங்க இல்லையா, இவர்தான் மணமகன் இவர்தான் மணமகள் என்கின்ற அளவிற்கு இளைய பருவத்தினருக்கு வாழ்க்கை துணைவர் யார் என்பதை தெரிய வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. ஆடி மாதம் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 3ஆம் இடத்திற்கும் உங்களுடைய ராசிநாதனாகிய செவ்வாய் 6ஆம் இடத்திற்கும் வருகிறார். செவ்வாய் 6ஆம் இடத்துல வரும்போது எதிர்ப்புகள் விலகக்கூடிய தன்மைகள் மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கும். இதுவரைக்கும் தேவையே இல்லாமல் உங்களை ஏற்றுக்கிட்டு இருந்தவங்க, நீங்கள் என்ன பண்ணினாலும் அது குத்தம் இது குத்தம், கைப்பட்டா குத்தம் கால்பத்தா குத்தம் என்கின்ற அளவில் எப்பொழுதும் உங்களை எதிர்த்து கொண்டிருந்தவர்கள் இந்த ஆடி மாதத்தின் பிற்பகுதியில் அப்படியே படிப்படியாக உங்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய முன்னேற்றம் வரக்கூடிய ஒரு அருமையான நல்ல யோக மாதமாக இந்த மாதம் அமையுங்க. பொதுவாகவே செவ்வாய் 6ஆம் இடத்தில் இருந்தால் ஆரோக்கிய குறைவுகள் எப்போவுமே மட்டுப்பட்டு இருக்கும். நல்ல ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை, மருத்துவமனைக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மருத்துவம் பலிக்கக்கூடிய, நல்ல மருத்துவர் அறிமுகமாகக்கூடிய, நல்ல மருந்துகள் கிடைக்கக்கூடிய, எந்த முறையில் மருத்துவம் பார்க்கலாம், அலோபதியில் பார்க்கலாமா, ஆயுர்வேதாவில் பார்க்கலாமா, சித்தாவில் பார்க்கலாமா என்பது மாதிரியாக உடல்நிலை மற்றும் மனநிலை சரியில்லாமல் இருப்பவர்களுக்கு அனைத்து நன்மைகளும் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக இருக்கிறது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு உடனே ஏழரை சனி நடந்து கொண்டு இருக்கிறதே, ஏழரை சனி ஒரு மாதிரியாக இருக்கிறதே, எதுவும் சரியாக இருக்காதோ அப்படின்ற எண்ணங்கள் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு வரக்கூடாது. ஏன்னா ஏழரை சனியில் இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற விரயச்சனி உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கத்தான் செய்யும். செலவுகள் இருக்கும், செலவுகள் இருந்தாலும் அதற்கேற்ற வருமானங்கள் இருக்கும். 2027 ஜூன் மாதத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய ஜென்மச்சனி தான் சற்று பின்னடைவுகளை தருமே தவிர ஏழரை சனி ஆரம்பித்தவுடன் பெரிய சோதனைகளை கண்டிப்பாக கொடுக்க போறதில்லை. பொதுவாகவே நிறைவான நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய யோக மாதமாக அமைந்திருக்கிறது இந்த ஆடி மாதம். ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய நிலைமையில் ஆடி மாதம் ஆரம்பிக்கிறது. மாதத்தின் ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனாகிய சுக்கிரன் அங்கே ராசியிலேயே வலுவாக இருக்கக்கூடிய தன்மை மிகப்பெரிய ஒரு கொடுப்பினை. ராசிநாதன் சுபராகி ராசியிலேயே இருப்பது என்பது இதுவரைக்குமே வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இப்படி வருங்க. ஒரு 11 மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமே ஒரு 15 அல்லது 20 நாட்கள் உங்களுடைய ராசியிலே அவர் இருப்பார். அது இப்போது ஆடி மாதம் முற்பகுதியில் ராசிநாதன் வலுவாக இருப்பது, பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல போய் சுக்கிரன் குருவோடு சேர்வது என்பது மிகப்பெரிய நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. ஆடி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பேசி பிழைப்பவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய வாக்கு சாமர்த்தியத்தின் மூலமாக ஒரு மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவங்க, புனிதமான ஆசிரிய பணியை கொண்டிருக்கக்கூடியவர்கள், வாத்தியார்கள் சொல்லிக் கொடுக்குறவங்க, எந்த ஒரு கலையாக இருந்தாலும் சொல்லிக் கொடுப்பவர்கள், நீங்கள் ஆசிரியர் தான் எடுக்க வேண்டாம், ஒரு பரதநாட்டியம் சொல்லிக் கொடுப்பவர்கள், இசையை சொல்லிக் கொடுப்பவர்கள், அதே போலவே அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய உயரிய பணியான வழக்கறிஞர் துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், வாய்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய தொலைபேசியில் பேசுவதன் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே ஆடி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள் மிகப்பெரிய நல்ல அளவில் இருக்கும். வேலை மாற்றங்கள் நிறைய
பேருக்கு இருக்கும். உங்களுக்கு இஷ்டப்பட்ட வேலையில் போய் நீங்கள் சேரக்கூடிய அமைப்பு, டார்கெட் என்று சொல்லப்படக்கூடிய சில நிலைகள், இதை முடித்தா தான் சம்பளம், இந்த வாரத்தில் இதை பேசினா தான் சம்பளம், இந்த மாதத்தில் இதை ஃபில் பண்ணால் தான் சம்பளம் என்கின்ற ஒரு டார்கெட் முறையிலிருந்து அப்படியே மாறி உங்களுக்கு விருப்பமான வேலை தொழில் அமைப்புகளில் நீங்கள் ஈடுபாட்டோடு இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல அமைப்பு இப்போது ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஆடி மாதம் பிற்பகுதியிலிருந்து நல்ல விதமாக அமையுதுங்க. எல்லா நிலைகள்லையும் கொஞ்சம் பின்னடைவுகள் என்னன்னு பார்த்தா, ஆடி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாயின் மாற்றத்தினால் 5ஆம் இடத்துல செவ்வாய் வந்து விடுகிறார். ஏற்கனவே 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி 5ஆம் இடத்தை பார்க்கிறார். சுப பிரிவாக குழந்தைகளை பிரியக்கூடிய தன்மை சிலருக்கு உண்டு. குழந்தைகள் வெளிநாடு போகிறது அல்லது குழந்தைகளுக்கான திருமண அமைப்பு, குழந்தைகளுக்கான கல்வி படிப்பு போன்ற அமைப்புகளால் சுப பிரிவாக குழந்தைகளை பிரியுது. என்ன இருந்தாலும் குழந்தைகளை பிரியறதுன்றது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய அமைப்பு தானே. சுப பிரிவாக குழந்தைகளை பிரிவதன் மூலமாக அவர்களுடைய எதிர்காலம் நல்லதுக்கு தானே அவங்க போகிறாங்கன்ற மாதிரி மனசை தேர்த்திக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. அந்தஸ்து கௌரவம் ரொம்ப உயர்வாக இருக்குங்க. இது வரைக்குமே எந்த இடத்துலையுமே பாராட்டு பெறாதவர்கள், பொறாமையின் காரணமாக மட்டம் தட்டப்பட்டவர்கள் அல்லது ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் உடல் மனம் நல்லா இல்லாத ரிஷபராசிக்காரர்களுக்கு கௌரவம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, எங்கே வீண்பலி சுமத்தப்பட்டீர்களோ அந்த இடத்திலேயே நீங்கள் குற்றமற்றவர் என்பதை நிரூபிக்கப்படக்கூடிய அமைப்புகள் என ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியால் வெற்றிகள் அப்படியே தானே தேடி வரும். இதுவரைக்கும் முயற்சி செஞ்சும் எதுவும் நடக்க முடியாமல் போயிருந்த அத்தனை நிலைமைகளும் முயற்சிகள் கொஞ்சம் தான், ஆனால் பலன்கள் நிறைய என்கின்ற அமைப்பில் சட்டப்பூர்வமான போராட்டத்திற்கு வெற்றி மற்றும் சகோதர அமைப்புகளில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு இணக்கம் என ஆடி மாதம் சிறப்பு நன்மைகளை செய்ய காத்து கொண்டிருக்கிறது ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா முதல் அமைப்பில் 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார் ஆடி மாதத்தின் ஆரம்பத்தில். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ஆடி மாத நடுப்பகுதியில் குருவும் சுக்கிரனும் ராசியில் இருப்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நிலைமை. மிதுன ராசிக்காரர்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் அப்படியே படிப்படியாக விலகிவிட்டன என்பது தான் உண்மை. கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு இருந்த கஷ்டங்கள் இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடையாது. ஆடி மாத ஆரம்பத்திலேயே முதல் 2 வாரங்களுக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது 1000 யானை மிதுன ராசிக்காரர்களுடைய உடம்பிலும் மனதிலும் புகுந்து கொண்டார் போல ஒரு உற்சாகம், புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை இப்போது மிதுன ராசிக்காரர்கள் எந்த வயதுக்காரராக இருந்தாலும் சரி, கல்வி அமைப்பில் மாணவராக இருந்தால் இப்போது கல்வி அமைப்பில் பயங்கள்லாம் இருக்காது, உற்சாகமாக இருப்பீங்க, எதை படிக்க முடியுன்றதில் தெளிவாக இருப்பீங்க. வேலை அமைப்புகள்லையும் யார் யார் என்னென்ன வேலை அமைப்பில் எதற்கு சேரலாம், எந்த படிப்பு உயர் படிப்பு வேண்டும், குறிப்பாக மேலதிகாரி தொந்தரவு பண்ணிக்கிட்டுறதா இருந்தால் ஒரு டார்ச்சர் கொடுக்குறாரு இந்த மனுஷன், எனக்கு தான் நான் தான் அந்த ஆஃபீஸில் நிறைய வேலை செய்கிறேன், ஆனால் அவர் என்னமோ தான் வேலை செய்கிற மாதிரி அவரே அந்த ஆஃபீஸை கட்டி காக்கிற மாதிரி ஒரு பில்டப்போடையே ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு என்கின்ற மாதிரியாக மேலதிகாரியால் பாதிக்கப்பட்டு கொண்டிருப்பவர்கள் அல்லது வேலை தொழில் அமைப்புகளில் சரியான உதவியாளர்கள், வேலைக்காரர்கள் கிடைக்காம வியாபார பெருமக்களாக இருக்கக்கூடியவர்கள், விவசாய பெருமக்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த ஆடி மாதத்தில் முதல் பகுதியிலேயே நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டுங்க. 3ஆம் இடத்தில் இருக்கின்ற கேது தன்னம்பிக்கையை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை, தகவல் தொடர்பு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு டெலிஃபோன் சம்மந்தப்பட்ட செல்ஃபோன் சம்மந்தப்பட்ட வேலையை பார்க்குறவங்க, சமூக ஊடகங்கள்னு சொல்லப்படக்கூடிய சோஷியல் மீடியாக்களில் பேரெடுக்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரு ரீல்ஸ் போடணும், ஒரு வீடியோ போடணும், ஒரு போஸ்டிங் போட்டு அதன் மூலமாக பிரபலம் அடைய வேண்டும், பணம் பார்க்க வேண்டும் என்கின்ற முயற்சிகளில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த ஆடி மாதம் முற்பகுதியிலேயே நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். என்ன கொஞ்சம் செலவுகள் இருக்கும், செலவுகள் இருந்தாலும் கடன் வாங்க மாட்டீங்க. செலவுகள் செய்வது கூட சுப செலவுகளாக, வீட்டிற்கு ஒரு பொருள் வேணும், ஏசி வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், சில பேருக்கு வீடே வாங்கணும், ஏன்னா சுக்கிரன் குரு சேர்றார் இல்லையா, வீடே வாங்கணும் என்பதற்கான அமைப்புகள், ரொம்ப நாளாக சேர்த்து வைத்திருக்கின்ற பணத்தின் மூலமாக ஒரு நல்ல பொருள் வாங்கினோம் என்கின்ற ஒரு திருப்தியும் இந்த ஆடி மாதத்தில் நிச்சயமாக வரும். 2 சுபர்கள் 7ஆம் இடத்தை பார்க்கின்ற காலத்தினால காதலர்கள் காதல் போன்றவைகள் ஒரு மேன்மையாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. புதுசாக காதல் வரும் இளைய பருவத்து மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தக்கூடிய தன்மை, சிலருக்கு நேர்மையான முறையில் பிடிச்சவங்க கிட்ட ப்ரொப்போசல் பண்ணி அதற்கான சம்மதத்தை வாங்கக்கூடிய தன்மை என பெரும்பாலான இளைய பருவத்தினராக இருக்கட்டும், 50 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்கட்டும், தொழில் அமைப்புகள், சொந்த வாழ்க்கை அமைப்புகள், முயற்சிகள் பலித்தல் என்பது போன்ற நல்ல பலன்கள் கூடுதலாக இருக்கக்கூடிய யோக மாதமாக இந்த மாதம் அமையுங்க. ஐயா எதனா செட்பேக் எதனா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பா கிட்ட கொஞ்சம் ஏதாவது சண்டை சச்சரவுகள் இருக்கும், அப்பா சொல்கிற பேச்சை கேட்க முடியாமல் இருக்கும், அல்லது தந்தையை விட்டு பிரியக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது மிதுனத்தினர் எல்லோருக்கும் ஆடி மாதம். கடகராசிக்காரர்களுக்கு கூடுதல் நன்மைங்க. என்ன கொஞ்சம் அதிகமாக ட்ராவல் இருக்கும்.
மாதத்தின் முற்பகுதியில் 11ஆம் இடத்தோட அங்கே சுக்கிரன் வலுவாக இருக்கிறார். ஆக முதல் 15 நாட்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தன்மை, அண்ணன் அக்கால் போன்ற உறவுகிட்ட மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடியது. இது வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்த அண்ணன் அக்கால்கள், உதவி பண்ண மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு உதவியை செய்யக்கூடிய அமைப்பு, அல்லது தலைகீழ நிலைமை மாறி அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டது போக உங்ககிட்ட அவங்க கேட்குற அளவுக்கு உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், பணவரவு முன்னேற்றமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வந்து விட்டது. வெற்றியே கிடைக்காத அளவில் மன அழுத்தத்தில் இருந்த கடகராசிக்காரர்கள், குறிப்பாக ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லாருக்குமே அட்டமத்து சனி விலகிவிட்ட காரணத்தினால், ஐயா 8ல் ராகு இருக்குதுங்களா ஐயா, மறுபடியும் ஏதாவது சோதனையாக வந்துருமா? இல்லை, ராகு குருவின் பார்வையில் இருக்கிறனால அட்டமத்து சனி கொடுத்த சோதனைகளை இனிமேல் வாழ்க்கையில் ஒரு 30 வருஷங்களுக்கு கடகராசிக்காரர்கள் பார்க்கவே போகிறதில்லை. என்ன இருக்கும்? கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். 12ஆம் இடத்துல 2 சுபகிரகங்கள் சேருது. 12ஆம் இடம் விரயம், பயணம் போன்றவைகளை குறிக்கக்கூடியது. உள்ளூரில் இருக்கக்கூடியவர்களுக்கு பைக்கிலேயே சாப்பாடை வச்சுருப்பீங்க, கார்லேயே சாப்பாடை வச்சுருப்பீங்க, எடுத்து சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லாத அளவிற்கு அலைச்சல் வெட்டி அலைச்சல்னு கிராமத்தில் சொல்லுவாங்க பாருங்கள். அந்த மாதிரியாக எந்த வேலையும் இல்லாமல் இந்த மாதம் முழுவதும் ஒரு 10 நாட்களுக்காவது அலைச்சல்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. அதே நேரத்தில் வெளிநாடு, வெளிமாநிலம்னு தூர இடங்களுக்கு போகக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தில் அந்த பர்மிஷன், ஒரு விசா கிடைக்கிறதுக்கான விசா அலோடு, இந்த மாதிரியான பாஸ்போர்ட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடியது என, அல்லது வெளிநாட்டில் வெளிமாநிலத்தில் படிக்கக்கூடியவர்களுக்கு அங்கிருந்து யூனிவர்சிட்டியோடைய பர்மிஷன் கிடைக்கக்கூடியது, அல்லது வேலைக்கான விசா ஆர்டர் வருவது என்பது போன்ற தூர இடங்களுக்கு போவதற்கான நன்மைகள் நடக்கக்கூடிய அற்புதமான நல்ல மாதமாக இந்த மாதம் கடகராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. மாதத்தின் பிற்பகுதியில் இன்னொரு நல்ல முன்னேற்றங்க. உங்கள் ராஜயோகாதிபதியான செவ்வாய் 3ஆம் இடத்திற்கு மாறுகிறார். எப்பெல்லாம் செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருக்கிறாரோ அப்போதெல்லாம் முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மை கண்டிப்பாக உண்டு. குறிப்பாக மருத்துவம் சார்ந்த துறைகள், கட்டிடம் சார்ந்த துறைகள், ரியல் எஸ்டேட்டுன்னு சொல்லப்படக்கூடிய பூமி சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு வில்லங்கம் விலகுதல் நடக்கக்கூடிய அமைப்புகள். ரியல் எஸ்டேட் எடுத்துக்கிட்டிங்கனாலே, கட்டிடத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலே, அங்கே கட்டிட்டேன் இங்கே கட்டிட்டேன், அந்த நிலம் போச்சு இந்த நிலம் போச்சுன்றத ஒரு வில்லங்கம் இருக்கும் இல்லையா? அந்த வில்லங்கமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. நீட் தேர்வுக்கு படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ கண்மணிகள் எல்லோருக்குமே இந்த வருஷத்தில், வருகின்ற வருஷத்தில் நீட்டு தேர்வு சக்ஸஸ் ஆகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கிறது. கடகத்திற்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லை. பின்னடைவுகள்னு பார்த்தா யாராவது ஆசை காட்டினாங்கன்னா மோசம் போயிடாதீங்க. பேராசை பெருநஷ்டம் என்பதை மட்டும் 8ல் ராகு இருக்கின்ற வரைக்கும் நம்ம நினைவுக்கு வச்சுக்கணும். என்ன வச்சுக்கணும்? ஒரு 1 லட்ச ரூபா கொடுங்க, 10 லட்சமாக திருப்பி தர்றேன், இதில் காசு போட்டால் அப்படியா இருக்கும், அதில் காசு போட்டால் இப்படியா இருக்கும் என்கின்ற மாதிரியான தூண்டில் போடக்கூடிய வார்த்தை அமைப்புகள் இருக்கு இல்லையா? அந்த வார்த்தைகளை மட்டும் நல்லா கவனத்தில் கொண்டு பணம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கடகராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக அமைந்திருக்கிறது இந்த ஆடி மாதம். சிம்மராசிக்காரர்களுக்கு அட்டகாசமான மாதம்னு சொல்லுவேன். ஏற்கனவே எல்லா சேனல்லையும் பேசிக்கிட்டு இருக்கிறேன், சன் டிவியில் கூட இதைத்தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அஷ்டமச்சனி என்பது 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவால் கோட்சார வேதையாகி உங்களுக்கு 1.5 ஆண்டு காலத்திற்கு அஷ்டமச்சனியுடைய நெகட்டிவ் பலன்கள் எந்த சிம்மராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பாக இருக்காது. அதிலேயே மகம் நட்சத்திரக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள். அவர்களுடைய நட்சத்திரத்தின் மேல் ஆதிக்கத்தை, அந்த கெட்ட ஆதிக்கத்தை அஷ்டமச்சனி கொடுக்கும்போது ராகு உங்களுக்கு அப்படியே கோட்சார வேதையாகி அதை தடுத்து விடுகிறார். ஆகவே உண்மையிலேயே பரம்பொருளுடைய ஆசீர்வாதத்தை சிம்மராசிக்காரர்கள் அடைந்திருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை. உங்களுக்கு அஷ்டமச்சனி பெரிய கெடுதலை இந்த ஆடி மாதமும் அப்படிலாம் ஒன்றும் செய்யாதுங்க. வழக்கம் போல் ஒரு நடைமுறைக்கு எல்லாம் ஏற்கனவே நடந்து கொண்டிருப்பவை அப்படியே நடக்கக்கூடிய அமைப்புகளாக இப்போது உண்டு. ஆடி மாதம் பிற்பகுதியில் அட்டகாசமான மாதமாக இருக்கும். இந்த மாதத்தின் முழுவதும் உங்கள் ராசிநாதன் 12ஆம் இடத்துல தான் இருக்கிறார். 12ஆம் இடம் என்பது என்ன? அயன சயன போக விரயஸ்தானம்னு சொல்லுவோம். அயனம்னா அப்படியே மூவ் ஆகிக்கிட்டே இருக்கிறது, நகர்ந்து கொண்டே போகக்கூடியது. சயனம்னா படுக்கை அறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள். போகம் என்பது அனுபவிக்க அமைப்பை கொடுக்கக்கூடியது ஒன்று. விரயம் என்பது செலவுகளை கொடுக்கக்கூடிய ஒன்று. இந்த 4மே பாட்டாக பிரித்து இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு இருக்குங்க. அதே நேரத்தில் நல்லதாக இருக்குமா கெட்டதாக இருக்குமா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உண்மையிலே நல்லதாக இருக்கக்கூடிய அளவிற்கு 11ஆம் இடத்தில் ஆடி மாதம் முழுவதுமே சுபர்கள் இருக்கிறாங்க. ஆரம்பத்தில் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் அப்புறம் 11க்கு வந்துடுறார். 11ஆம் இடத்தில் 2 சுபர்கள் வலுத்து இருப்பது என்பது தொட்டதெல்லாம் வெற்றி, தொட்டதெல்லாம் அதிர்ஷ்டம் என்கின்ற அமைப்பு. அதிர்ஷ்ட தேவதை பக்கத்திலே வந்து உட்காந்துக்கிறான்ற மாதிரிக்கு சொல்லலாம். அதே நேரத்தில் என்ன இருந்தாலும் 7ஆம் இடமும் ராசியும் ராகு கேதுக்களுடைய ஆக்குபையில் இருக்கிறனால மனைவி கணவனை பற்றிய சில விஷயங்களில் கொஞ்சம் நெகட்டிவ் இருக்கும். ஏதாவது ஒரு சந்தேகம் வந்துடும். நமக்கு தெரியாமல் அவங்க அண்ணன் தம்பிக்கு ஏதாவது உதவி பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி புருஷனை பார்த்து மனைவியை பார்த்து நமக்கு தெரியாமல் அவங்க அப்பா அம்மாவுக்கு ஏதாவது செய்கிறாலோ நம்ம காசில் அப்படின்ற மாதிரியாக
ஒருத்தரை ஒருத்தர் சந்தேகப்படக்கூடிய சூழல், சில சகுனி வேலை பார்க்குறவங்களின் மூலமாக கணவன் மனைவிக்குள் சந்தேகத்தை விதைக்கக்கூடிய அமைப்புகள் இருப்பதால் சிம்மராசிக்காரர்கள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்பதன் அடிப்படையில் புருஷங்கிட்டேயே பொண்டாட்டிக்கிட்டேயே நீங்கள் இப்படி பண்ணீங்களா, நீ இப்படி பண்ணியான்னு கேட்டு தெளிவு பெற்று தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமான மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக இருக்குங்க. வேறு எந்த விதமான ஒரு கஷ்ட நஷ்டங்களும் பெரிய அளவில் இருக்காது. சிலருக்கு பார்த்திங்கன்னா இளைய சகோதர அமைப்புகளில் கொஞ்சம் கோளாறுகள் எதுனா வரும். தம்பியோ தங்கைகளோ உங்களுடைய பேச்சை கேட்க முடியாமல் இருப்பது, அல்லது தம்பி தங்கைகளுடைய வாழ்க்கை அமைப்பு இன்னும் செட்டில் ஆகலையே, தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்து இந்த இடத்துல நல்லா இல்லையே என்கின்ற மாதிரியாக பொறுப்புள்ள அண்ணனாக சில விஷயங்களை சிந்திக்கக்கூடிய தன்மைகளும் சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கும். உடல் நலம் நல்லாவே இருக்கும். ராசியில் ராகு இல்லை, கேது தான் இருக்கிறாரு. ராசிநாதன் 12இல் மறைந்தாலும் கூட அங்கே 6ஆம் இடம் அப்படி ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டத்தில் இல்லாதனால உடல் நலம் பெரும்பாலும் எல்லோருக்குமே நன்றாக இருக்கக்கூடிய சூழல். 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மட்டும் இந்த மாதத்தில் ஒரு செக்கப்புக்கு போயிட்டு வருவீங்க. அதை தவிர வேறு பெரிய கஷ்டங்கள் இருக்காது. சிம்மத்திற்கு நல்ல விதமான பலன்களை கொடுக்கக்கூடிய நிலையிலேயே இருக்கிறது இந்த ஆடி மாதம். கன்னிராசிக்காரர்களுக்கு லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய சிறப்பான மாதம் இந்த மாதம். ராசிநாதனை பாருங்கள், 11ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆடி மாதம் முழுவதுமே மிகப்பெரிய யோகத்தில் 11ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்திருக்கிறாங்க. சூரியனை எடுத்துக்கிட்டிங்கன்னா 3, 6, 10, 11ஆம் இடங்களில் மட்டும்தான் அவர் நல்ல யோகத்தை செய்வார். அது இப்போது உங்களுக்கு வந்திருக்கிறது. மாதம் முழுவதும் 11ஆம் இடத்தில் நண்பருடன் கூடிய ஒரு அமைப்பில் ராசிநாதன் வலுவாக இருப்பது புத்திசாலித்தனமான அமைப்புகளில் இருக்கக்கூடிய இந்த சிஸ்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, கம்ப்யூட்டரு, சாஃப்ட்வேரு, இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அல்லது நேர்மையான தரகு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ரியல் எஸ்டேட்டில் வாங்கி விற்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள், இணையத்தில் எப்போ பாரு ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம்னு கிடக்குறீங்க இல்லையா, இந்த மாதிரியான புத்திசாலித்தனமான அமைப்புகள் சமூக ஊடகங்களில் பிரபலமாக வேண்டும். எழுத்துத்துறையில் பெரிய அளவில் ஆகணும். சினிமாவில் அப்படி நடிக்கணும், சினிமாவை இயக்க வேண்டும் என்கின்ற ஒரு தொடர் முயற்சியை கொண்டிருக்கக்கூடிய அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் இந்த மாதத்தில் குறிப்பிடத்தக்க அளவிற்கு நல்ல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அருமையான அமைப்பு இந்த மாதத்தில் உண்டுங்க. மாதத்தின் முதல் பகுதியிலேயே கண்டிப்பாக எல்லா விதத்திலும் சக்ஸஸ் இருக்கும். 10ஆம் இடத்துல குரு சுக்கிரன் 2 பேரும் தொடர்பு கொள்வதும் அதை கண்டிப்பாக காட்டுகிறது. 6இல் ராகுவும் 12இல் கேதுவும் இருக்கிறத பார்த்தீங்கன்னா எதிர்ப்புகள் அப்படியே அடிபணியக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. என்ன அடிபணியும்? இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு உங்களை ஏற்றுக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு தான் லாஸு, இந்த மனுஷங்கிட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக போனோம்னா ஓரளவுக்கு நம்மளும் சம்பாதிக்கலாம் போல தெரியுதே என்கின்ற மாதிரியாக உங்களை பற்றிய மதிப்பீடு உங்களை தவறாக எண்ணிக்கொண்டிருப்பவர்களுக்கு மாறக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. கடன் நோய், வம்பு வழக்கு, அசிங்கம், கேவலம் பக்கத்திலேயே வராது. 6ஆம் இடத்தில் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய ராகு மிகப்பெரிய அளவில் உங்களை நல்லாவே வைப்பார். ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். தொட்டது துலங்கக்கூடிய நல்ல அமைப்பு. செட்பேக்னா என்னன்னு பார்த்தோம்னா பின்னடைவுகள். நல்லதையும் சொல்லணும், சாதகமற்றதையும் சொல்லணும் இல்லையா. அப்போ ராசியில் ஆடி மாதம் பிற்பகுதியில் 15ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் உட்காந்துடுறார். முணுக்குன்னு கோபம் வரும். உங்கள் எல்லாருக்குமே கோபம் வருதுன்னா என்ன, நம்ம எதை ஒன்று நினைக்கிறோமோ அதை செய்து முடிக்க முடியாதபடி ஏதாவது ஒரு இடைஞ்சல் வந்தால் அந்த இடத்துல கோபம் வந்து விடுகிறது இல்லையா. உங்களுடைய இயல்பு கோபம் வருவது அல்ல. ஆனால் இந்த நேரத்தில் யாராவது ஒருவர் உங்களுடைய ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பை ஒரு மாதிரி டல் அடித்து அதன் மூலமாக கோபம் வந்து பேச்சுவார்த்தையில் யார்கிட்ட சண்டை போடுற அமைப்புகள் அப்படியே ஆடி மாதத்திற்கு பின்னால் வந்துடுறது. ஆகவே நாக்கை கட்டுப்படுத்த வேண்டிய அமைப்பு, யாருடைய மனசையும் புண்படுத்தி விடாமல் பேசக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இப்போது கவனமாக இருக்க வேண்டிய அமைப்புகள் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. குறிப்பாக 7ஆம் இடத்துல சனி செவ்வாய் தொடர்பு கொள்கிறாங்க. மனைவி கிட்ட ஏதாவது பேச போனீங்கன்னா அப்படியே எதிரடி பறந்து வரும் அப்படிங்கிறத சொல்லவே தேவையில்லை. கணவன் மனைவி உறவு கொஞ்சம் கசப்பாக பின் 10 நாட்கள் வந்துடும். ஆக அந்த இடத்துல மட்டும் மனைவியின் ஒரு அமைப்பை, அவருடைய வேலை பளுவை கொஞ்சம் புரிந்து கொண்டு, கணவருடைய சிக்கல் அமைப்புகளை கொஞ்சம் புரிந்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. திருமணம் ஆகாதவங்களுக்கு என்னங்கய்யா, லவ் பிரேக்கப் ஆகிற அளவுக்கு போகும். லவ் விஷயத்தில் இப்படி தான், ஒன்று கணவன் மனைவி அல்லது காதலன் காதலி. இந்த 7ஆம் இடத்தின் அமைப்புகள் சனி செவ்வாய் தொடர்பில் வருவதால் எதிர்பாலினத்தவர் என்ன நினைக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது கன்னிக்கு இந்த ஆடி மாதம். துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் தொழில் ரீதியாக நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். தொழிலில் லாபம் வரும், வியாபாரம் கை கொடுக்கும், விவசாயம் கை கொடுக்கும். சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு தேவையான ஆர்டர் கிடைக்கும். என்னங்கய்யா அப்படி சிறப்பு இந்த மாதத்தில் இருக்குது? ஆடி மாதம் முழுவதும் லாபாதிபதின்னு சொல்லப்படக்கூடிய சூரியன் அங்கே 10ஆம் இடத்தில் வலிமையான அமைப்பில் இருக்கிறார். 9 கூடியவரோடு சேர்ந்திருக்கிறார். 9, 11 கூடிய இருவரும் அப்படியே லாபத்தில் சேர்ந்திருப்பது என்பது ஒரு கொடுப்பினையான ஒரு நல்ல அமைப்பு. மாதத்தின் முதல் பகுதியில் ஒரு 10 நாளைக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல 2 கூடியவர் இருக்கிறார். இங்கே பாருங்க,
கெட்ட நேரம் வந்தால் ஒரேடியாக வரும், நல்ல நேரம் வந்தாலும் ஒரேடியாக வரும். துளாராசிக்காரர்களுக்கு இப்போ நல்ல நேரம். 6ஆம் இடத்தில் சனி, 11ஆம் இடத்தில் செவ்வாய் மாதத்தின் ஆரம்பத்தில் இருக்கிறார். அதுக்கப்புறம் தான் அவர் 12ஆம் இடத்திற்கு வருகிறார். 9ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் குருவும் சுக்கிரனும் சேர்ந்துருக்கிறாங்க. அப்பா பெரிய யோகம் இது. மாதத்தின் முதல் பகுதியில் ஷேர் மார்க்கெட்டு போன்ற விஷயங்களில் கொஞ்சம் லாபம் வரும். ஏன்னா ஒரு முதல் 10 நாட்களுக்கு இவர் சுக்கிரன் 8ல் ஆட்சியாக இருக்கிறார். இந்த அமைப்பு எதிர்பாராத நன்மையை தரக்கூடிய அமைப்பு. அவருடைய பிறந்த ஜாதக வலுவிற்கேற்ப ஒரு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் இன்ப அதிர்ச்சியாக சந்திப்புகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. எதிர்பாராத நண்பை சந்திக்கிறது, ஒரு புதிய உறவு வர்றது, அல்லது காதலன் காதலியை புதிதாக சந்திப்பது. லவ்வே நான் பண்ண மாட்டேன்னு சொல்கிறவங்க டக்குன்னு ஒரு இதில் ஒரு இதில் போய் விழுந்துடுறது. ஏன்னா சுக்கிரனுடைய இது அமைப்பு. 8ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறாரா? 8ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சியாக இருக்கும்போது என்ன நடக்கும்? நண்பர்களின் மூலமாக நல்லவைகள் நடக்கும். ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் லாபங்கள் வரும். ஏற்கனவே ஆயிரக்கணக்கில் போச்சுங்க, லட்சக்கணக்கில் போச்சுங்கன்னு இருக்கிறவங்களுக்கு போனது முழுக்க வரவில்லைன்னா கூட கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி வரும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த அளவிற்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய தன்மைகள் உண்டு. ஒரு 10 வருஷமாக டச்சு விட்டு போயிருந்த ஃப்ரெண்டை பார்க்குறது, அல்லது உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான உதவிகளை செய்யக்கூடிய வேற்று மத இன மொழி பேசுகின்ற ஒருவரை சந்திப்பது. இப்போ நான் சொல்கிறதுல எல்லா துளாராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அதே மாதிரி பலன்கள் நடந்து விடாது என்றாலும் கூட, துளாராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10-15 கோடி பேர் இருப்பீங்க இல்லையா? ஒவ்வொரு ராசிலையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 30 கோடி பேர் இருப்பீங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் 10-15 கோடி பேர் இருப்பீங்க இல்லையா? இவர்களில் பெரும்பாலானவர்களுக்கு அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குரு 9ஆம் இடத்திலிருந்து பார்க்கின்ற காரணத்தினால், இப்போது நான் சொன்னதைப் போல உங்களுடைய மதத்தை, இனத்தை, மொழியை பேசாத ஒருவரின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு வெகு சிறப்பாக கண்டிப்பாக உண்டுங்க. பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இல்லாத ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் இருக்கும். சரி, பின்னடைவு சாதகமற்றது என்ன நடக்கும்? செவ்வாய் 12ஆம் இடத்திற்கு வருகிறார். லாபத்தில் இருந்தவர் கடைசி 15 நாட்களுக்கு அப்படியே 12ஆம் இடத்திற்கு வந்துகிறார். கட்டிடங்களால் செலவு வரும், வாடகை கொடுத்தனக்காரரை கூட சண்டை வரும், தம்பி தங்கச்சிகளுக்காக செலவு வரும். தம்பி தங்கச்சிகளுக்கு செலவு இருந்தால் சந்தோஷமாக செஞ்சுட்டு தானே போயிடுவோம். அதே நேரத்தில் ஏதாவது செவ்வாயின் காரகத்துவங்களில் விரயங்கள் வரும் என்பதால் அதில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக அமைந்திருக்கிறது துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த ஆடி மாதம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அட்டகாசமான ஆரம்பம் ஆடி மாதம் ஆரம்பத்தில். முதல் ஒரு 10-15 நாட்களுக்கு சுக்கிரன் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற நிலைமையில் பிற்பகுதி நாட்களில் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்தில் குருவும் சுக்கிரனும் மறைந்திருந்தாலும் கூட ராசிநாதன் 11ஆம் இடத்துக்கு வந்துடுறார். ஆக பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக கிடையாது. 5ல் இருக்கிற சனி பிள்ளைகளால் ஏதாவது தொல்லைகளை கண்டிப்பாக கொடுத்து தான் தீரும். என்ன தொல்லைகளை கொடுக்கும்? பிள்ளைகளை பற்றின ஏதாவது சந்தேகங்கள் வரும். தோலுக்கு மிஞ்சி விட்டால் தோலன்னு சொல்கிறோம், கேட்கவும் முடியாது. அது இந்த காலத்தில் பசங்களை வாத்தியாரே அடிக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது, இன்னும் கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு பெற்றோர்களே பிள்ளையை அடிக்கக்கூடாது என்பதை சட்டமாக கொண்டு வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. மேலை நாடுகளில் அந்த மாதிரி சட்டங்கள் இருக்குது, நம்ம இந்தியாவில் தான் இன்னும் வரல. ஆக பிள்ளைகளை கண்டிக்க முடியாமல் போகக்கூடிய ஒரு சூழல் இந்த மாதத்தில் வரும். சனி செவ்வாய் 2 பேருமே 5ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறாங்க. ஸ்கூலுக்கு போகிற பிள்ளை ஸ்கூலுக்கு தான் போகுதா? மொபைலில் எந்த நேரமும் மொபைல்லே கிடக்குதே, எந்த நேரமும் இதே பார்த்துக்கிட்டு இருக்கே, எந்த நேரமும் யார்கிட்டயே பேசிக்கிட்டு இருக்கே, வேலைக்கு தான் போகிறாங்களா அல்லது வெளியில் தான் இருக்கிறாங்களா, தூர இடங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், ஏது செய்கிறார்கள் என்பது போன்ற கொஞ்சம் குழப்பங்கள் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஆனாலும் மாதத்தின் இறுதியில் நம்ம பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க, ஒழுக்கமானவங்க, கட்டுப்பாடானவங்க, அப்படிலாம் நம்ம தான் தேவையில்லாமல் சந்தேகப்பட்டுட்டோம் என்கின்ற மாதிரியான சில அமைப்புகள் வரும். வெளிநாடு வெளிமாநிலம் போகக்கூடிய பயணங்கள் பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. படிக்க போகணும், வேலை செய்ய போகணும், அங்கேயே செட்டில் ஆகணுன்ற முயற்சியில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலரான விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள், அதற்கான பெர்மிஷன் போன்றவைகள் கிடைக்கும். ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கிற விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அனுபவங்கள் நிச்சயமாக கிடைக்குங்க. வேலை மாற்றம் உண்டுங்க, வீடு வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, அங்கே என்ன தேவையோ அதை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த ஆடி மாதத்திற்கு பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. ஏன்னா 8ஆம் இடம் என்பது வெளிமாநிலத்தை குறிக்கக்கூடியது, வெளிநாட்டை குறிக்கக்கூடியது. பிறந்த இடத்தை விட்டு தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல தன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. இங்கேயே உள்நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆன்மீக தரிசனங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக இருக்கிறது. 10ஆம் இடத்துல வலிமையான அமைப்பில் எல்லா கிரகம், 9ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்திருப்பது ஒரு வகையில் தர்மகர்மாதிபதி யோகங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் அதிபதியான சூரியன் இப்போது 9ஆம் இடத்தில் இருக்கிறார். அது தர்மகர்மாதிபதி யோகம். தர்மகர்மாதிபதி யோகம் என்பது என்ன? ஓரளவுக்கு நல்ல வருமானம் மனப்பூர்வமாக நம்ம அடுத்தவங்களுக்கு செலவு பண்ணுறது, தானம் கொடுக்கறது. தனக்கு மிஞ்சி தானங்க தானம். அப்போ நமக்கு போக காசு இருந்தால் தானே தானம் கொடுக்கணும். அப்போ நமக்கு போக காசு இந்த ஆடி மாதத்தில் கண்டிப்பாக வரும் என்பதை சர்வ நிச்சயமாக சொல்ல முடியும். எதிலும் ஒரு நிறைவு இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா குலதெய்வ தரிசனம் கிடைக்கும், ஒரு நேர்த்தி கடன்கள், ஸ்ரீ மகாபெரியவர், ஸ்ரீ ரமணர் போன்ற
மகா அவதாரங்கள், இங்கே நம்முடைய மண்ணில் தெய்வங்களாக மனிதராக பிறந்து தெய்வங்களாக வாழ்ந்து காட்டியவர்களுடைய அதிஷ்டானங்களை போய் பார்க்கக்கூடிய, அவர்களுடைய ஜீவசமாதியை போய் பார்க்கக்கூடிய பாக்கியம், தரிசன அமைப்புகள்லாம் கண்டிப்பாக இந்த மாதம் பெரும்பாலானவர்களுக்கு கிடைக்கும். பெண் தெய்வ ஈடுபாடு வரும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஆடி மாதமே ஏற்கனவே அம்மன் மாதம் தானே. விருச்சிகராசிக்காரர்களுக்கு இப்போது 9ஆம் இடத்தில் சூரியன் இருக்கின்ற காரணத்தினால் அம்பாள் மீது பற்று, திருவேற்காடு கருமாரியம்மன், சமயபுரம் அம்மாள், இவங்க மேலெல்லாம் கொஞ்சம் பற்றுக்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த ஆடி மாதம். தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அற்புதமான மாதம் இந்த மாதம். என்ன நடக்குது? 2 சுபர்கள் வலுத்து ராசியை பார்க்குறாங்க. 7ஆம் இடத்தில் குருவும் சுக்கிரனும் இணைந்து ராசியை பார்ப்பது, 3ஆம் இடத்துல ராகு குருவின் பார்வையில் இருக்கிறது. அருமையான ஒரு நல்ல அமைப்புங்க. முயற்சிகள் எல்லாம் பலிக்கும். நல்ல அறிமுகம் இந்த ஆடி மாதம் கிடைக்குங்க. 8ஆம் இடத்துல போய் பாக்கியாதிபதி மறைஞ்சாலும் கூட அது ஒரு பெரிய கவலைகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை. என்ன ஒன்றே அப்பாவை பற்றின கவலைகள் இருக்கும், அதை கடைசியில் சொல்கிறேன். 3ஆம் இடத்துல குருவின் பார்வையில் ராகு இருப்பதால் நல்ல அறிமுகங்கள், முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மை. ஒரு பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸர், ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, ஒரு மந்திரி, இவர்களை பார்க்க வேண்டும் என்கின்ற முயற்சிகள் பலனளிக்காதவர்களுக்கு ஆடி மாதம் அவர்களே உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு. ஏதாவது ஒரு சின்ன உதவி, அணில் பிள்ளை செஞ்ச மாதிரி ராமருக்கு நீங்கள் யாராவது ஒரு பெரிய மனுஷனுக்கு ஒரு சிறிய உதவியை செஞ்சு அவர் மனசில் இடம் பிடிக்கக்கூடிய அமைப்புகள் இந்த ஆடி மாதத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு அபாரமான அமைப்புகள் இருக்குது. கடந்த 1 வருஷம் 2 வருஷமாகவே கடன் தொல்லை, நோய் தொல்லை, எதிரி தொல்லை போன்றவைகளால் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் அதற்கான நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது தனுசு ராசி வெட்ட வெளிச்சமாக பட்ட பகலாக இருக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டுங்க. கடன் தொல்லைகளை தீர்க்க முடியும். நல்ல மருந்துகள், நல்ல மருத்துவர் அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்பு. ஆயுர்வேதம் பார்க்கலாமா, சித்தா பார்க்கலாமா, அலோபதியை கண்டினியூ பண்ணலாமா, அந்த மாதிரியான குழப்பம். அப்பா ஒரு பக்கம் சொல்கிறார், அம்மா ஒரு பக்கம் சொல்கிறார், மனைவி ஒரு பக்கம், கணவன் ஒரு பக்கம், ஃப்ரெண்டு ஒரு பக்கம், அது இது சொல்லி நம்ம தலை தான் சுற்றுது. எதை பார்க்கறது, எதை செய்கிறது என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன தேவை, எதை செய்யலாம், எது செய்தால் உடல் நலம் சரியாகும், மனநலம் சரியாகும் என்பது போன்ற அனைத்தும் நிறைவாக இருக்கக்கூடிய யோக மாதமாக இந்த மாதம் ஆடி மாதம் அமையுங்க. 8ல் சூரியன் வளர்த்திருக்கிறாரா, இதில் தந்தையோடு கொஞ்சம் முரண்பாடுகள் வரக்கூடிய அமைப்பு இந்த ஆடி மாதம் பெரும்பாலானவர்களுக்கு உண்டு. அப்பாவை பிரிந்திருக்கின்றத அமைப்பு. அப்பா தூரத்தில் இருக்கிறாங்க, நம்ம ஒரு தூரத்தில் இருக்கிறோம், அப்பா ஒரு இடத்துல இருக்கிறாரு. அப்பாவோட ஹெல்த் நல்லா இல்லை, அப்பாவுடைய வயசு, அவருக்காக என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, நம்மளே நேரில் போய் பார்க்க முடியாத சூழ்நிலையாக இருக்கே, அல்லது நம்ம பொண்டாட்டி அப்பாவை அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனையின் மூலமாக தந்தையோடு முரண்பாடு கொண்டிருப்பவர்களுக்கு அப்பாவை பற்றிய கவலைகள் கொஞ்சம் இருக்கும். ஆனால் அப்பாவுக்கு உடல்நலம் கண்டிப்பாக சரியாகக்கூடிய தன்மைகள் தான். ஏன்னா சூரியன் அங்கே பாவத்துவமாக இல்லை. சனி செவ்வாயோட ராகுவுடைய தொடர்புகள் இல்லாமல் அவர் 8ல் மறைவதால் தந்தையை பற்றிய கலக்கங்களும் கவலைகளும் இருக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு தந்தையுடைய சொத்துக்கள் பற்றிய கலக்கங்கள் வரக்கூடிய அமைப்பை தவிர அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு 70% முன்னேற்றமான அமைப்புகள் இருக்கக்கூடிய யோக மாதமாக அமைந்திருக்கிறது இந்த ஆடி மாதம். மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல விதமான எல்லா விதத்திலும் முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையுங்க. சமீபத்தில் தான் உங்களுக்கு 7 சனியெல்லாம் முடிஞ்சிருச்சு. 3ல் சனி இருக்கிறார், 7ல் சூரியன் புதன், 7ஆம் இடத்தில் உட்கார்ந்து பாக்கியாதிபதி அப்படியே ராசியை பார்த்து கொண்டிருப்பது யோக அமைப்பு. 6ஆம் இடத்துல சுக்கிரன் மறைகிறார், ஆனால் 6ஆம் இடத்துல ஏற்கனவே இருக்கக்கூடிய குருவோடு தான் அவர் இணைகிறார். மாதத்தின் முதல் 10 நாட்கள் 5ஆம் இடத்தில் அவர் இருப்பது சிறப்பு. என்ன நடக்கும்? பிள்ளை பாக்கியம் கிடைக்கும். இதுவரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு, திருமணமாகி புத்திர பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு அந்த புத்திர பாக்கியத்திற்கான அமைப்புகள், புனிதமான கருவுறுதல் போன்ற அமைப்புகள் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு சர்வ நிச்சயமாக உண்டு. அடுத்த வருஷம் நேரம் தங்க விக்கிரகம் மாதிரி ஒரு குழந்தை கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கும். ஆக தம்பதிகளுக்கு மிக நிறைவான நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் அமைந்திருக்கிறது. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது, அதன் அதிபதியான சூரியன் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கின்ற காரணத்தினால் மனைவிக்கோ கணவன், காதலன், காதலி இந்த போகிறவங்களுக்கு ஏதாவது ஒன்று செலவு பண்ணுவீங்க. அவங்க விரும்பி கேட்ட ஒன்றை கடன் பட்டாது வாங்கி கொடுக்கக்கூடிய தன்மைகள். இளைஞர்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ இம்ப்ரெஸ் பண்ணியே ஆகணும்னு ஒரு சில விஷயங்கள் வந்துடும். ஒரு காதலனுக்கோ ஒரு காதலிக்கோ ஒரு பொருளை வாங்கி கொடுப்பது, அதன் மூலமாக அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணி அவங்க மனசில் இடம் பிடிக்கிறதுன்ற மாதிரியான சக்திக்கு மீறிய செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் 7ஆம் பாவக அமைப்புகளில் இப்போது வந்துடுது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. கணவன் மனைவினா பரவாயில்ல, காதலன் காதலி விஷயங்களில் தன்னுடைய தகுதிக்கு மீறி கடன் வாங்கி மற்றவருக்கு செய்து அதன் மூலமாக மன கஷ்டங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. 3ல் இருக்கக்கூடிய சனி என்ன பண்ணுன்னா முயற்சிகள் எல்லாத்தையும் பலிக்க வைக்கும்.
வேலை மாற்றம் ஏற்பட்டால் கவலையப்படாதீங்க, வேலை போனால் கூட அதை பற்றி கவலையப்படாதீங்க. அட்டகாசமான வேலை அமைப்புகள் திரும்ப உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாமல் வேலை மாற்றம் ஏற்பட்டாலும் தொழில் மாற்றம் ஏற்பட்டாலும் வியாபாரத்தில் ஏதாவது சுணக்கங்கள் இருந்தாலும் மறுபடியும் நல்ல பிக்கப் ஆகக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக வந்துடும். இனிமே பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக இவர்களுக்கு கிடையாதுங்க. எல்லா சூழ்நிலைகள்லையும் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. 7.5 சனி முடிஞ்சாலே நல்ல முன்னேற்றம் அவர்களுக்கு வர வேண்டும் என்பது கண்டிப்பாக காலத்தின் கட்டாயம். அந்த அமைப்பு இப்போது தெல்ல தெளிவாகவே மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இருக்கிறது. ஆகவே ஆண் பெண் இருபாலாருக்குமே அவரவருடைய வயதுக்கேற்றார் போல இளைய பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு கல்வி மேன்மை, நடுத்தர வயதில் இருக்கிறவங்களுக்கு கடன் தொல்லைகள் இல்லாத அமைப்பு, கல்யாண பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷத்திலேயே கல்யாணம் ஆகக்கூடிய அளவிற்கு வரன்கள் பார்க்கறது போகிறது, மணப்பெண் பிடிச்சிருச்சு மணமகன் பிடிச்சிருச்சு என்கின்ற மாதிரியான சில சூழ்நிலை அமைப்புகள் அப்படியே கைவரப்பெறுகிறது. 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு குழந்தைகளை பார்த்து நல்ல சந்தோஷம், வீடு வாகனம் போன்றவைகள் வாங்கணும் என்பது இந்த வருஷத்திலே அமையக்கூடிய அளவிற்கு இப்போது வருமானம் வரக்கூடிய சூழல் என எல்லா மகர ராசிக்காரர்களுக்கும் தங்களுடைய வயதிற்கேற்றார் போல நன்மைகள் நடக்கக்கூடிய யோக மாதமாக அமைந்திருக்கிறது இந்த ஆடி மாதம். கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே ஜென்மச்சனி விலகிடுச்சு, முக்கால்வாசி கஷ்டங்கள் விலகிடுச்சுன்றதை நிரூபிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். 7ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் இருக்கிறார். ஆடி மாதம் முழுவதும் சூரியன் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். பொதுவாகவே சூரியன் 3, 6, 10, 11ஆம் இடங்களில் இருந்தால் நன்மைகளை செய்வார் என்பது நம்ம மூல நூல்கள் ஒருமித்த கருத்தில் சொல்லக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. ஆனாலும் சூரியன் அங்கே பலவீனமாக இல்லை. உங்களுடைய 5ஆம் அதிபதியோடு தான் அவர் சேர்ந்திருக்கிறார். 6க்குடையவர் 8க்குடையவர் 6இல் இருப்பது என்பது எதிர்பாராத ஒரு நல்ல நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை. ராசியை குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரே, அது ஒன்றே போருமே. ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற குருவோடு இப்போது ராஜயோகாதிபதி சுக்கிரனும் போய் சேருவது என்பது பருத்தி புடவையாய் காய்த்தது என்பது போன்ற ஒரு நல்ல பலன்களை கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு செய்யக்கூடிய ஒன்று. ஆகவே கும்பத்தினருக்கு பெரும்பாலும் நன்மைகள் நடக்கக்கூடிய யோக நல்ல மாதங்க இந்த மாதம். ஏற்கனவே ஒரு சோம்பல் தனத்தில் இருந்தவங்க, சந்தர்ப்பங்களை நழுவ விட்டவர்கள், எல்லா இடத்துலையும் கெட்ட பேரை எடுத்தவங்க, எல்லா அமைப்புகள்லையும் எனக்கு இதை முடியலன்னு தன்னம்பிக்கையற்று இருந்தவர்கள், உடல் கெட்டிருந்தவர்கள், மனம் கெட்டிருந்தவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய மாற்றம், இரட்டிப்பு நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு கும்பராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. வீட்டில் எல்லாருமே கெட்ட பேரை இளைய பருவத்தினர் எடுத்திருந்தீங்கன்றதான் உண்மை. சோஷியல் மீடியாவை பார்க்குறவங்க நிறைய பேர் 30-35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான். போன வருஷம் ஃபுல்லாக பாருங்கள், சதய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம்லாம் போட்டு பின்னி எடுத்துக்கிட்டு இருந்தது இல்லையா, அவங்க எல்லாம் இப்போ படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா தான் இருக்கிறீங்க. பெரிய அளவில் இந்த வருஷம் அப்படி ஒன்றும் பெருசாக இல்லை. இதே நேரத்தில் மனக்கட்டுப்பாடு இந்த தடவை இந்த ஆடி மாதத்திலே நிறைய வரும். ஒரு வருஷமாக நிறைய கெட்ட பழக்க வழக்கங்களை கற்றுக்கிட்ட கும்பராசிக்காரர்கள் நிறைய பேர், 70% பேர் இளைஞர்களுக்கு தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் வந்துருச்சு, தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் வந்துருச்சு. கூடா நட்பு கேடாய் முடியுன்றது தமிழில் ஒரு மிகப்பெரிய நல்ல பழமொழி. இந்த மாதிரியான ஆட்களை, அதாவது பயிர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய கலைகளை கண்டு அப்படியே கலைவது போல எல்லா நிலைமையிலையும் நம்ம மனசுக்கு எது தேவை, நம்ம உடம்புக்கு எது தேவை, நம்ம அந்தஸ்துக்கு என்ன தேவை, நம்ம கௌரவத்துக்கு என்ன தேவை, நம்ம குடும்பத்துக்கு என்ன தேவைன்றதை இப்போ கும்பராசிக்காரர்கள் உணரக்கூடிய, பெரியவர்களுக்கு சந்தோஷம் வரக்கூடிய வேலைகளை இளைஞர்கள் கண்டிப்பாக இப்போ செய்வீங்க. இது வரைக்கும் பெரியவர்கள்ட்ட பெற்றவங்ககிட்ட தாத்தா பாட்டிக்கிட்ட உங்களுக்கு வேண்டப்பட்டவங்ககிட்ட திட்டு வாங்கிக்கிட்ட இவர் என்னப்பா இப்படி உருப்படாமே போகிறார் அப்படின்னு இருந்த அத்தனை பேரும் இப்போ அப்படியே இமேஜ் மாறி இந்த பையனும் நல்லா இருக்கிறானே, இந்த பொண்ணுக்கும் நல்ல வேலை கிடைச்சிருச்சே, இவர்கள் இப்படி இருக்கிறார்களே, நம்ம நினச்சது தப்பு போல தெரியுது, இவங்களுடைய திறமையை காட்டுறாங்களே என்ற அளவிற்கு கும்பராசிக்கார இளைய பருவத்தினரிடம் பெரியவர்கள் நல்ல மாற்றங்களை கண்ணார பார்க்கக்கூடிய யோக சுப மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. பெரியவர்களுக்கு அப்படியே பார்த்தா கடன் தொல்லை நீங்கும், உழைக்கிறது அவங்களுக்கே இருக்கும், வியாபார பெருமக்களுக்கு வியாபாரம் நல்லாயிருக்கும். வியாபாரம் இப்போ எந்த திசையில் போய்கிட்டு இருக்குன்றதை வியாபாரிகள் உணர்வீங்க. யாரும் இப்போ கடையில் வந்து தேடி வாங்குறதில்ல, எல்லாம் ஆன்லைனில் அப்படி அந்த ஆப்பில் இதை போட்டாச்சுன்னா அதை போட்டாச்சுன்னா வீடு தேடி வரக்கூடிய அமைப்புகளில் இருக்கிற மாதிரி வியாபாரிகளும் அந்த தன்மையோடு நீங்கள் அப்டேட் ஆகணுன்றதை உணரக்கூடிய அமைப்புகள். உங்களுடைய இளைய வாரிசுகள் உங்களுடைய அமைப்பை எடுத்து செல்வார்கள் என்கின்ற நம்பிக்கை வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள் எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு நல்ல அனைத்தும் நடக்கக்கூடிய சுப மாதமாக அமைந்திருக்கிறது அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் இந்த ஆடி மாதம். மீனராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதி முழுக்க 5ஆம் இடத்தில் இருக்கிறார் சூரியன். 6ஆம் அதிபதி இந்த மாதம் முழுக்க 5ஆம் இடத்தில் புதனோடு இருக்கக்கூடிய தன்மைகள் ஓரளவிற்கு பார்த்திங்கன்னா பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களில் ஆரம்பத்தில் கவலையவும் பின்னாடி சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு. பிள்ளைகளால் கடன் வாங்கக்கூடிய அமைப்பு இப்போது மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. 6ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில் இருக்கிறார் இல்லையா,
பிள்ளைகள் வந்து நிறைய ஆசைப்படுற மாதிரி பெரிய ஸ்கூலு, பெரிய காலேஜ், இந்த இடத்துல தான் படிக்கணும்னது, இந்த படிப்பை தான் படிக்கணும்னது, இந்த கோச்சிங்கில் தான் சேரணும்னது, மாத சம்பளமே இவ்வளோ தான் வருது, சம்பளத்தை விட டபுளாக பிள்ளைங்களுக்கு செய்யணும் போலவே இருக்கே, நம்மளால் முடியுமா என்கின்ற ஒரு மனக்கலக்கம் பெரும்பாலான மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் வந்தே தீரும். ஆனாலும் மீனராசிக்காரர்கள் எதையும் சமாளிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையும் உங்கள் மனசில் ஒரு ஓரத்தில் நிச்சயமாக வரும், கீழே போயிட மாட்டீங்க. 10ஆம் அதிபதி 10ஆம் வீட்டை பார்த்து கொண்டிருப்பது மிகப்பெரிய யோக அமைப்பு. தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக, வியாபார ரீதியாக எந்த கஷ்டங்களும் இந்த மாதம் இருக்காது. என்ன அகலக்கால் வச்சிடாமல் இருக்கணுன்றதை அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதோடு இன்னும் ஒரு நல்ல மாற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 6ல் இருக்கக்கூடிய செவ்வாய் 7ஆம் இடத்திற்கு மாறி உங்களுடைய ராசியை பார்ப்பார். ராஜயோகாதிபதி செவ்வாய் ஆடி மாதத்திற்கு பிற்பகுதியில் 7ஆம் இடத்திற்கு மாறி ராசியை பார்ப்பது ராசிக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு, பணத்திற்கும் ஒரு நல்ல பாதுகாப்பு. என்ன, இளைய பருவத்தினரை அகலக்கால் வைக்கக்கூடாதுன்றதை அடிக்கடி சொல்லிக்கிட்டு வர்றேன். ஏன்னா உங்களுக்கு இப்போ ஜென்மச்சனி நடந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நன்றாக இல்லை. ஜாதகம் பார்க்க வர்றவங்க, ஜோசியத்தை நம்ப ஆரம்பித்தவங்க, உண்மையை சொல்லப்போனால் பகுத்தறிவாதியாக இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள்லாம் இந்த வருஷமே, இந்த மாதமே ஜோசியத்தை நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. என்ன எனக்கு மட்டும் இந்த அடி அடிக்குது, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, நான் மட்டும் ஒரு மாதிரியாக இருக்கிறேனே என்பது போன்ற. உண்மையை சொல்லப்போனால் இந்த ஜென்மச்சனி அஷ்டமச்சனி நடக்கிறவங்க தான் அந்த நேரத்தில் ஜோதிடத்தையும் கடவுளையும் நம்ப ஆரம்பிப்பீங்க. ஏன்னா கஷ்டங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்குது, நான் என் முயற்சியை கரெக்டாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் ஏதோ ஒன்று இடிக்குதுன்ற போது சோஷியல் மீடியாவில் என்ன ஏதுன்னு அப்படியே தேட ஆரம்பிப்பீங்க. அப்போ உங்களுக்கு ஜோதிடம் பிடிபடும், கடவுள் மேல் நம்பிக்கை வரும். ஆக உத்திரட்டாதி நட்சத்திரக்கார இளைஞர்கள் மற்றும் புரட்டாதி 4ஆம் பாகத்தில் பிறந்தவர்கள் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரியான கடினமான போக்கை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. இவர்கள் மட்டும் எந்த ஒரு நண்பரை நம்புகிறேன், மாமனை நம்பினேன், மச்சானை நம்பினேன், வீட்டில் அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க, சில நேரங்களில் முயற்சியே செய்யாமல் வீட்டுக்குள்ளேயே படுத்து தூங்குற மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போது உங்களுக்கு நடக்கும். ஆகவே மீனராசிக்காரர்கள் நிச்சயமாக புத்திசாலிகள். டக்குன்னு எழுந்திரிச்சு சுறுசுறுப்பாக வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாலே ஜென்மச்சனி நம்மளை ஒன்றும் செய்யாது அப்படிங்கிறது தான் உண்மை. இதை தவிர்த்து ஒரு 50 வயதுகளுக்கு மேற்பட்டிருக்கின்ற மீனராசிக்காரர்களுக்கு நல்ல நன்மைகள் இருக்கும். அவங்களுக்கும் இந்த ஜென்மச்சனி ஒன்றுமே பண்ணாது. வீடு, வாகனம், வாசல் சேர்க்கை போன்ற அமைப்புகளை நன்றாக செய்யும். கடன்கள் கொஞ்சம் வந்தாலும் வருமானங்கள் கூட வரக்கூடிய அமைப்பு சர்வ நிச்சயமாக உண்டு. லக்னத்தில் ராசியில் சனியும் 7ஆம் இடத்துல செவ்வாயும் இருக்கிறதுனால கோபம் கொஞ்சம் அடிக்கடி வரக்கூடிய தன்மைகள் உண்டு. ராசியோடு செவ்வாய் தொடர்பு கொண்டாலே கோபம் வரும். கோபம் யாருக்கு வரும்னா, நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவேன், நல்லவனுக்கு தான் கோபம் வரும். கோபம் வராதவர்கள் மனதிற்குள்ளே அந்த உணர்ச்சியை அடக்கி வைத்துக்கொண்டு மற்றவர்கள் தன்னை பார்த்து விடக்கூடாது, தன்னை தப்பாக எடுத்துக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் கோபம் வர்றவன் பட்டுன்னு சூழ்நிலையை கூட இது பண்ணாமல் மனசில் இருக்கிறத வெளிப்படுத்துகிறவங்களுக்கு தான் கோபம் வரும். ஆகவே நல்லவர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு கோபதாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள் சில நேரங்களில் இந்த மாதத்தில் அவ்வப்போது தலைகாட்டும். ஆகவே எதிலும் கொஞ்சம் பொறுமை நிதானம் தேவைப்படுகின்ற அமைப்பு இளைய பருவத்தினருக்கு கண்டிப்பாக உண்டு. மற்றபடி இந்த காதல் பண்ணுறதெல்லாம் சரியாக வராதுங்க. ஆனால் நான் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்க. இப்போ தான் கொஞ்சம் ஸ்பீடாக போய் லவ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஒரு வேலை அமைப்புகளில் நான் இன்னொரு தடவை கூட சொல்லுவேன், வேலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வேலையே போனால் கூட இன்னொரு வேலை கிடைக்கும் என்றாலும் கூட முந்தினதை விட சட்டியிலிருந்து தப்பி அடுப்பில் விழுதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான அமைப்புகள் வரும். ஆனால் பெரியவங்க சொல்கிறதையும் கேட்க மாட்டீங்க, நாங்கள் சொல்கிறதையும் கேட்க மாட்டீங்க. உலகத்தாருடைய அனுபவ அமைப்புகளை பெற்றுக்கொண்டு அதன் பிறகு தான் கொஞ்சம் உலகத்தை, வாழ்க்கையை, சமூகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் இப்போது மீனராசிக்கார இளைய பருவத்தினருக்கு நடந்து கொண்டிருக்கிறது. மற்றபடி பெரிய சங்கடங்கள் எதுவும் இல்லாத ஒரு சுமூகமான மாதமாகவே அமைந்திருக்கிறது இந்த ஆடி மாதம்.